மிதுன ராசிக்கார அன்பர்களே, இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல இவங்க ரொம்ப சிறப்பானவங்களும் திறமையானவங்களும் தாங்க இருப்பாங்க. அதாவது எப்படின்னா, இவங்க கிட்ட கொஞ்சம் அழகு இருக்கும், அறிவு இருக்கும், எல்லா விஷயத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு செய்யக்கூடிய செயல் திறனும் என்பதும் இருக்கும். முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுடைய விஷயத்துல இந்த மிதுன ராசிக்காரர்கள், நான் இதை தோத்துட்டேன்ப்பா, என்னால இது முடியாதப்பா அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்ல மாட்டாங்க. இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த செய்யணும் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி, இல்ல மாதங்களே ஆனாலும் சரிங்க, அதை செஞ்சு முடிக்காம அந்த இடத்துல இவங்க கொஞ்சம் கூட துளி அளவு கூட நகர மாட்டாங்க. அது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி, இந்த மிதுன ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு முடிப்பதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. அந்த ஆர்வத்தையும் தாண்டி இவர்களால முடியாதுன்னு சொல்லுவவங்க முன்னாடி செஞ்சு முடிச்சு காமிக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள். ஆனா இந்த மிதுன ராசியுடைய வாழ்க்கையில வரக்கூடியதுல பிரச்சனை என்ன தெரியுமாங்க? இவர்கள் என்னதான் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதிகப்படியான முயற்சிகள், அதிகப்படி நம்பிக்கைன்னு எல்லா விஷயத்திலுமே முயற்சி பண்ணி செஞ்சு முடிக்கக்கூடிய அளவுக்கு போயிடுவாங்க. ஆனா கடைசி நிமிடத்துல இந்த மிதுன ராசியுடைய வாழ்க்கையில இவங்களுடைய குடும்பத்தார்கள், இல்லைன்னா இவங்களுக்கு தெரிஞ்சவங்க, இல்லை இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள், எனக்காக இதை நீ செஞ்சு கொடுக்க முடியுமா, எனக்காக இதை நீ விட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு இவங்க கிட்ட கூசாம எந்த ஒரு வாய் இவங்களை செய்ய முடியாதுன்னு சொல்லி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திச்சோ, அதே வாயை இவங்க கிட்ட வந்து கேட்கும்போது இவர்களால முடியாதுன்னு சொல்ல முடியாம வேற வழியும் இல்லாம தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய வெற்றிக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை இவங்க மற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இவங்களுடைய அறிவை கூட இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்திக்கிட்டு, அதாவது எப்படி சொல்ல போனா, இந்த மிதுன ராசிக்காரர்கிட்ட வந்து ஊன்குட்டி எப்படின்னா, உன்னால முடியும், நீ செய்யறத உன்னால யார முடியும்பா, நீதான் ரொம்ப திறமைசாலி, நீதான் இங்க இருக்கிறதுலே ரொம்ப புத்திசாலி அப்படின்னு எல்லா விஷயத்திலுமே இந்த மிதுன ராசிக்காரர்களை புகழ்ந்து பேசி பேசி ஏன்ட்டு இவங்க கிட்ட இருந்து எந்த அளவுக்கு அறிவை வச்சு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பான முறையில இவங்களை ரொம்ப எளிமையா ஏமாற்றி இவங்களை பயன்படுத்திப்பாங்க. ஆனா மிதுன ராசிக்காரர்களுக்கு இது தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க பல நபர்கள். உண்மை என்னன்னா, இவங்களுக்கு தெரியும் இவங்க யார் யாரெல்லாம் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க, யார் யாரெல்லாம் நம்ம கிட்ட தேவைக்காக பயன்படுறாங்க, யார் யாரெல்லாம் வேணும்னு இந்த மாதிரி செய்யறாங்கன்றதெல்லாம் தெளிவா அக்யூரேட்டா புரிஞ்சுப்பாங்க இந்த மிதுன ராசிக்காரர்கள். அதனால சொன்னேன், இவங்களுக்கு எல்லா விஷயத்துலயுமே ரொம்ப ஆர்வம் அதிகம், அறிவும் அதிகம்ன்றது. ஆனா இவங்களால அவங்க கிட்ட அப்படி சொல்ல முடியாது, வெளிப்படையாக பேசவும் முடியாது. காரணம், இவங்க கிட்ட இப்படி சொல்லி இவங்களுடைய இந்த நட்பு உறவு துண்டிக்கப்பட்டுருமோ, இல்ல ஒரு உறவாக இருக்கக்கூடிய விஷயம் இல்லாம போயிடுமோன்ற பயத்திலையும் கவலைகளையும் பல விஷயங்களை இவர்கள் மற்றவங்ககிட்ட செய்ய சொன்னாலும் செஞ்சு முடிச்சிருப்பாங்களே தவிர அதை எதிர்த்தையோ இல்லை சண்டை போடவோ மாட்டாங்க. இவருடைய குணம் அப்படிப்பட்டது, ரொம்ப மென்மையானதுன்னு கூட சொல்லிக்கலாம். இப்படிப்பட்ட நல்ல குணங்களை கொண்ட நபர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள். ஆனா என்னதான் இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில நல்ல குணங்கள் இருந்தாலும், அதாவது எப்படி சொல்லணும்னா, ஒரு டம்ளர் பால்ல ஒரு துளி விஷங்கள் இருந்தாலும் விஷம் தானங்க. அது போலதாங்க இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் எந்த அளவுக்கு நல்லவங்களா இருப்பாங்களோ அந்த அளவுக்கு நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே இவர்களை நல்லவங்களா இருக்க விடுறது கிடையாதுன்றதுதான் யதார்த்தமான உண்மைங்க. இவங்க ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போனாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க, அதை இவங்களால வாழ்க்கையில செய்ய முடியாம செய்வதற்கும், இவர்களை இந்த விஷயத்தை செஞ்சு முன்னேறுவதற்கும் விடாமல் தடுப்பதற்கும்னு பல நபர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில சூழ்த்து இவங்களை கஷ்டப்படுத்தணும்னு முயற்சி பண்ணுவாங்கங்க. முக்கியமா சொல்ல போனா, ஒரு நாள் இவங்க கூட நெருக்கமா பேசி பல நபர் தான் மனசுக்குள்ள வெஞ்சன்ஸை வச்சுக்கிட்டு, அதாவது இவங்களை பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு அதற்கான நேரம் வர வரைக்கும் காத்திருப்பாங்க. அது வரைக்குமே உங்க கூட ரொம்ப நல்லவங்களா நண்பன் போல கூட நடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அந்த நேரம் வரும்போதுதான் தெரியும் இவங்களுடைய உண்மையான குணம் என்பது என்று. அது போலதாங்க இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில பல நபர்கள் இப்படிதான் இருக்காங்கன்றது யதார்த்தமான உண்மை. இது நாள் வரைக்கும் மிதுன ராசிக்காரர்கள் எத்தனையோ விஷயங்கள்ல கஷ்டப்பட்டிருக்கலாம், பாயப்பட்டிருக்கலாம், கவலையும் பட்டிருக்கலாம். ஆனா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய விஷயங்களாக இது அமைய போகுது. சரி, இவர்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி இந்த ஒரு பதிவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வைகள் இருக்கணும். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கணுன்ற போதும் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மோட்டிவேஷன் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மிதுன ராசிக்கார அன்பர்களே, மிதனம் இவர்களுடைய வாழ்க்கையில இனி தோல்விகள் என்பது முழுவதுமாக நீங்க போகுது. இந்த மிதுன் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை ரொம்ப எளிமையா வேகமாகவும் செஞ்சு முடிக்கக்கூடிய நபராக இருப்பார்கள். அது மட்டும் இல்லைங்க, இவருடைய அறிவுத்திறன் என்பது முழுக்க முழுக்க அதிகரிக்க போகுது. இவர்கள் எந்த ஒரு விஷயத்த செய்ய போனாலும் சரிங்க, அதுல டிக்யூரேட்டா எந்த அளவுக்கு சரியான முறையில செஞ்சு முடிக்குமோ அதை செஞ்சு முடிச்சு மற்றவங்களுடைய பாராட்டுகளை பெறக்கூடிய காலங்களாக அமையும் மிதுன் ராசிகளுடைய வாழ்க்கையில.
அது மட்டும் இல்லைங்க, இதனால வரைக்கும் இந்த மிதுன் ராசிக்காரர்கள் செஞ்ச சில விஷயங்களை மற்ற நபர்கள் அதனுடைய பாராட்டுகளை எடுத்துப்பாங்க. அதாவது இவங்க கஷ்டப்பட்டு செஞ்சதை தான் தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப எளிமையா வாய் கூசாம போய் சொல்லி அதுக்கு வரக்கூடிய பாராட்டுகளை எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மிதுன் ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் தெரியுங்க, அவர்களுக்கு தனித்துவமான பாராட்டும், இவர்கள் செய்யக்கூடிய விஷயத்துக்கு மற்றவர்களிடம் இருந்து தேவையான அந்த ஒரு அன்பும் எல்லா விஷயத்திலையும் இவர்களால் முடியுன்ற அந்த ஒரு தைரியத்தையுமே கொடுக்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள்ல மிதுன் ராசிக்காரர்களுக்கு அமையும். மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில இதற்கு முன்பு சில நாட்கள் இருந்த முன்கோபத்தால இவர்களுடைய வாழ்க்கையில பல நாட்கள் ரொம்பவே நரக வேதனையும் நரக கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். அப்படிப்பட்ட முன்கோபங்கள் என்பது நீங்கி இவர்களுடைய வாழ்க்கைய தோல்விகளையும் கஷ்டங்களையும் பார்த்த நிமிடங்கள் எல்லாமே நீங்கி சந்தோஷத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாகவும் அமையும் இவர்களுடைய வாழ்க்கையில. மிதுன் ராசிக்காரர்கள்லாம் முன்னாடி இருந்த ஒரு வாழ்க்கைன்றது கிடைக்கல என்ற ஒரு வருத்தத்துல என்று நிறையவே அழுதுருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனா அது எல்லாமே நீங்கக்கூடியதாக நீ அமைய போகுது. இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், சகோதர சகோதரிகள் எல்லாருமே தப்பான சில விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகி தப்பான பழக்கங்களுக்கு பழகிக்கிட்டு அதுல இருந்து வெளிவர முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதே கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ள சென்றிருப்பாங்க இந்த மிதுன் ராசிக்காரர்கள். அதாவது அவங்க போற வரைக்குமே அவங்களுக்கு தெரியாது இது இப்படி இருக்குமா, இது இந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்குமா, இதை செய்யலாமா வேண்டாமா செய்யக்கூடாதா அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள்ல குழம்பி எப்படி சொல்றோம்னா செய்யக்கூடாதா செய்யணும்னா அந்த குழப்பத்திலேயே பல விஷயங்கள இந்த மிதுன் ராசிக்காரர்கள் செஞ்சு வாழ்க்கையில பெரிய அளவில துன்பங்களையும் கஷ்டங்களையும் பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்து வெளிவந்து இவங்களுடைய குணம் என்ன, இவங்க யாருன்றது தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க முன்னாடி வாழ்க்கையில முன்னேறி முன்னேற்றத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய நபராகவும் அமைவார்கள் இந்த மிதுன் ராசிக்காரர்கள். மிதுன் ராசினுடைய காதல் பிரச்சனை என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருந்தாங்க சொல்லணும். காதலிக்கும் போது எல்லாமே அவங்க கூட பேசும்போது அவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சு மிதுன் ராசிக்காரர்களுக்கு. ஆனா நாட்கள் போகும்போது அந்த சந்தோஷம் என்பது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கு. அந்த சந்தோஷம் குறைஞ்ச நாட்கள்ல கொஞ்சம் கோபம்ன்றது ஆடாகுது. புரியுதுங்க அவங்களுக்கு? அவங்க சந்தோஷம் குறையுது, குறைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கோபம்ன்றது அவங்க மேல வர ஆரம்பிக்கு. அதுக்கப்புறம் முழுமையான சந்தோஷம் என்பது போய் கோபம் மட்டுமே இருக்க ஆரம்பிக்கு. அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த கோபம் போய் கொஞ்சம் சந்தேகம்ன்றது வர ஆரம்பிக்கு. அந்த சந்தேகம் போய் இந்த வாழ்க்கை வாழணுமா பிரிஞ்சு போயிடலாமேன்ற அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இந்த காதல் பிரச்சனைனால பிரிஞ்சு வாழ்றது தான் இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையாவே அமைஞ்சிச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல மிதுன் ராசினுடைய இந்த பிரிஞ்சு போன காதல் என்பது சேர்ந்து மற்றவர்கள் முன்பு மற்றவர்களுடைய முன்னிலையில திருமண வாழ்க்கையாக அமைஞ்சு இவங்க சேரவே மாட்டாங்கன்னு நினைச்சவங்க முன்னாடி சேர்ந்து காமிச்சு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழக்கூடியதாக அமையும் மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில. முக்கியமா சொல்ல போனா காதல் திருமணமாக இருக்கலாம் அல்லது அரேஞ்ச் மேரேஜாக இருக்கலாம், எந்த ஒரு மேரேஜ்லயும் குறையில்லாத ஒரு வாழ்க்கையாக அமையும் இனி வரக்கூடிய காலங்களில் மிதுன் ராசிக்காரர்களுக்கு. சில பேர் சொல்லுவாங்க, சாமி எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா பிரச்சனை தானே இருக்கு, இதுக்கு தீர்வு கிடைக்காம நானே கஷ்டப்பட நினைப்பீங்கல்ல, அதற்கு முழுவதுமான தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு விதமாக இருக்கும். ஆனா இந்த ஒரு விளக்கை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண் இல்ல ஆண் யாராக இருப்பினும் சரி சரியா இந்த குறிப்பிட்ட நேரத்தை ஏத்திட்டு நீங்க வீட்டுல சந்தோஷமா இருப்பதற்கான வழிகளை பார்க்க ஆரம்பிக்கலாங்க. இதை ஒரே ஒரு நாள் ஏற்றினாலும் போதும். தினமும் இந்த ஒரு விளக்கை ஏற்றம்ன்றது கட்டாயம் கூட கிடையாது இந்த மிதுன் ராசிக்காரர்கள். அந்த விளக்குன்றதை கடைசியை சொல்றேன். உங்களுடைய வீட்டுல படிப்பு வராமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு படிப்புன்றது ரொம்ப அதிகமா இனி வர ஆரம்பிக்கும். முக்கியமா அவங்களுடைய கவனிப்பு திறம் என்பது அதிகரிப்பதோடு அவர்களால செய்யக்கூடிய விஷயங்கள் என்பது பல விதத்துல முன்னேற்றத்தை நீங்க பார்க்க முடியும். உங்களுடைய கண் முன்னாடியே அவங்க பல விஷயங்களை செஞ்சு காமிக்கும் போது தான் பையனா தான் பொண்ணா இப்படிலாம் பண்றாங்கன்ற ஆச்சரியமே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில பல ஆச்சரியங்கள் நடக்கக்கூடியதாகவும் இருக்க போகுது. முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில நோயினுடைய தாக்கத்தால நீங்க பல நாட்கள் பல விஷயங்கள்னால ரொம்பவே சஃபர் ஆகிட்டு இருந்தீங்க தாங்க சொல்லணும். அப்படிப்பட்ட கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்காமல் போன பல விஷயங்களும் நடந்து உங்களுக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்க ஆரம்பிக்கும். தோல்விகள் இல்லாத ஒரு வாழ்க்கையாக மாறி சந்தோஷங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கு அமைய போகுது. தைரியமா நம்பிக்கையோட நீங்க காத்துக்கிட்டு இருங்க. நினைச்சதை விட பல மடங்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் நீங்க பார்க்க போறீங்க. சரி, இவருடைய வாழ்க்கை எப்படி நடக்க போகுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்க அந்த ஏற்ற வேண்டிய தீபத்தை சொன்னாலேன்னு கேட்பீங்க. நான் சொல்றேன், இந்த ஒரு முறையில நீங்க வீட்டுல தீபம் ஏற்றினீங்கன்னா வீட்டுல செல்வ கஷ்டம்ன்றது இருக்காது. கடன் பிரச்சனை இருந்தாலும் முழுவதுமாக நீங்கிடும். உங்களுடைய வீட்டுல இதற்கு மேல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தீபம் தான் இது. அது என்னன்னா, சரியா இதை பிரம்மமுகூர்த்த நேரமா நீங்க எடுத்துக்கணும். அது எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். காலை பொழுது இல்ல மதியம் பொழுது இல்ல இரவு பொழுதுன்னு. பிரம்மமுகூர்த்த நேரம்னா என்னன்னு கேட்பீங்க நிறைய பேர். அது முக்கியமான நேரங்களில், அதாவது ஒரு நல்ல நேரத்தை விட பிரம்மமுகூர்த்த நேரம் என்பது ரொம்ப முக்கியம். அந்த நேரங்களில் தான் தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் நேரடியாக
நம்ம கும்பிடும் போது நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதனால இந்த நேரங்களில் தான் விளக்கேற்றுறது, கோவில் நட சாத்துறது, கோவில் திறக்கிறதுன்னு செய்வாங்க. அதற்கு முக்கியமான காரணம் தெய்வத்துடைய ஆசீர்வாதம் அந்த குறிப்பிட்ட நேரங்களில் இருக்குன்றதுக்காக தான். சரிங்களா? சரி, இப்போ நீங்க எந்த நேரத்தில் விளக்கேற்றன்றத நான் நேரங்கள் குறிப்பிட்டு சொல்றேன். ஒரு சில நாட்கள்ல அந்த நேரங்கள் முன்ன பின்னுன்றது அமையும். சரிங்களா? சரி, இப்போ ஒரு பிரம்மமுகூர்த்த நேரம் அப்படின்றது குறிப்பிட்ட நேரங்கள்னா காலையில ஒரு 4 மணிலேருந்து ஒரு 5:30 வரைக்கும், மதியம் 1 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும், மாலை ஒரு 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இது நேரத்துக்குள்ள இருக்கும். இந்த குறிப்பிட்ட நேரத்துல தான் நீங்க விளக்கேற்றுறீங்க. அப்படி விளக்கேற்றுவதற்கு முதல்ல ஒரு தாம்பல் தட்டு, அந்த தாம்பல் தட்டுல ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு கண்டிப்பா இருக்கணும். அந்த கல்லுப்பு போட்டதுக்கு அப்புறமா ₹1 நாணயம், அந்த ₹1 நாணயத்துக்கு மேலதான் நீங்க ஒரு அகல் விளக்க வைக்கணும். தீபம் அதான்ங்கிறது சின்ன அகல் விளக்க வச்சாலே போதும், குத்து விளக்கு தான் வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. சின்னதா ஒரு அகல் விளக்கு எடுத்து வைங்க. அதுல நல்லெண்ணெயை வச்சு நல்லெண்ணெயை வச்சு ஊத்திருங்க. அப்புறம் பஞ்சுத்திரி போட்டு அதுல தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி அந்த இதுல, அதாவது நெருப்பு பச்சை வைக்கிறதுக்கு முன்னாடி, அந்த அக்னியை பக்கத்துல வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அந்த விளக்கினுடைய இதுல, அதாவது அந்த எண்ணெயில நீங்க இந்த ஒரு ஒரு விஷயத்த மட்டும் சேர்த்தாலே போதும். அதற்கு மேல வேற எதுவுமே செய்ய வேண்டாம். அப்படி என்னங்க சேர்க்கணும்னு கேக்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, உங்களுடைய வீட்டுல வச்சிருக்கக்கூடிய ஒரிஜினல் சந்தனத்துல லைட்டா சேர்க்கலாம். அப்படி எங்களுடைய வீட்டுல சந்தனமே இல்லை சாமி அப்படின்ற போது உங்களுடைய வீட்டுல ரொம்ப மங்களகரமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் இது வீட்டுல இருந்தாலே போதுங்க, வீட்டுல செல்வ பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பொருளா? அப்படி என்னன்னு கேக்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, வீட்டுல இந்த ஒரு பொருள், அதாவது சுக்குன்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா போதுங்க. வீட்டுல எப்பவுமே கஷ்டங்கள் இருந்தாலும் அதற்கு பலனளிக்கக்கூடிய விதமோ, தீர்வு கிடைக்கக்கூடிய விதமோ இது அமையும். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த அதுல போட்டு ஏற்றி பாருங்க. கட்டாயம் இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில எதெல்லாம் பிரச்சனையாகவும் துன்பமாகவும் இருந்துச்சோ அது அனைத்திற்குமான தீர்வுகள் கிடைச்சு மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும்.